வணக்கம்ப்பா. உடல் எடை கூடக்கூடாது, அப்புறம் கண்ட கண்ட நோயெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிட்ணுப்பா. 3 தடவை 4 தடவை இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பசி எடுத்து சாப்பிட்ணும், அது 2 தடவை சாப்பிட்ணும். எப்படின்னா சாயந்தரம் ஒரு 7 மணிக்குள்ளே சாப்பாட்டை முடிச்சிருங்க. சாயந்தரம் தான் சொல்கிறேன், இரவுன்னு சொல்லலை. அதை சாப்பிட்டுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் அது இதுன்னு சாப்பிட வேண்டாம். சாப்பிடாம குளித்து முழுகி ஆறாமற பதறாமல் எல்லா என்னென்ன சாப்பிடணுமோ கீரை காய்கறி பருப்பு இந்த மாதிரி எல்லா சர்வீத உணவை ஒரு 11 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இடையில கேப் 16 மணி நேரம் விழுகுது. அந்த 16 மணி நேரம் வயிறு சும்மா கிடந்தால் கல்லீரலில் சேர்ந்து இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வந்துடும் அன்னைக்கு. ஏன்னா கல்லீரலில் தேவையற்றதெல்லாம் அந்த கொழுப்பெல்லாம் கல்லீரலில் தான் சேர்த்து வைக்கும், அதெல்லாம் கரைஞ்சி வந்துடும். நம்ம அந்த வயிறை பட்டினி போடையில் 16 மணி நேரம் வயிறை காலியாக போடையில் அந்த மாதிரி வந்துடும். அப்போ இந்த உடல் பருமன் வராது, கெட்ட கொழுப்பு வராது, இந்த சக்கரை நோய் ப்ரெஷரு என்னென்னமோ சொல்கிறாங்களே, எந்த நோய் வராது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கிடையில் நம்ம நொறுக்கு தீனி தின்னோம் அது இதுன்னு எதுவும் சாப்பிடக்கூடாதுப்பா. வேணால் எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஒரு இளநீ, மோர் இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அப்புறம் இரவு 7 மணிக்கு தான் அந்த சாப்பாடு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா.